வெல்கம் டு எஃப்சி நரிக்கூட்டம் அஃபீஷியல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த மேட்ச், அதாவது நம்ம பிளேயர்ஸ்லாம் என்னைக்கு களத்தில் இறங்க போகிறாங்கங்கிற எதிர்பார்த்துட்டு இருந்த மேட்ச் இன்றைக்கி நடக்க போகுது. அண்ட் நம்ம பிளேயர்ஸோட ஃபர்ஸ்ட் எவர் பிச் மேட்ச்னே சொல்லலாம். அண்ட் ரெட் அண்ட் ஒயிட் ஷர்ட்லேருந்து நரிக்கூட்டம் எஃப்சி, அதாவது சால்ஸ்பர்க் எஃப்சி, முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம நரிக்கூட்டம் எடிட் டீமை நம்ம யுஎஃப்ஏ சாம்பியன்ஸ் லீக் டோர்னமெண்ட்டுக்கு கொண்டு போக முடியாதனால அங்கே ஏற்கனவே இருந்த அண்டர் ரேட்டட் டீம் சால்ஸ்பர்க்கை வச்சு எடுத்து விளாட்றோம். அண்ட் இது அட்டலாண்டா கொஞ்சம் டஃப்பான டீம்னே சொல்லலாம் இவங்களும். ஏன்னா இப்போ கரண்ட் யூஎஃப்ஏவில் கொஞ்சம் நல்லா டஃப் கொடுத்தாங்க மற்ற டீம்ஸுக்கு. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேப்டன் கோமஸ் அட்டலாண்டாவிலேருந்து, அண்ட் நம்ம டீம் கேப்டன் ஆரம் யாசர் லீடிங்லேருந்து நல்ல எக்ஸைட்டடாகவே இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு இது ஃபஸ்ட்டு மேட்ச் ஆஃப் த பிட்ச். நல்ல யங் அண்ட் ஃப்ரெஷ் டீம் Red Bull Salzburg entering into first ever UEFA Champions League match. And நம்ம டீமோட ஃபார்மேஷன் பிளேயிங் 11 பொறுத்தளவு சேம் பேசிக்கான பிளேயிங் 11 தான். நம்பர் 1லேருந்து திவாகர், 3 டிஃபெண்டர், மிட்ஃபீல்டர் அண்ட் அட்டாக்கரோட கவுண்டர் அட்டாக் ஃபார்மேஷன் 3-4-3 இறக்கியிருக்காங்க. அண்ட் அட்டலாண்டா வித் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கேப்டன் அண்ட் வண்டர்ஃபுல் ஸ்ட்ரைக்கர்ஸ். அவங்களும் கிட்டத்தட்ட பொசஷன் கேம் ஆடுற மாதிரி தான் இருக்காங்க. அப்பப்போ கவுண்டர் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது. அண்ட் ரொம்ப நாள் எக்ஸைட்டடாக இருந்த மேட்சுக்குள்ளே நம்ம போக போகிறோம். அண்ட் டைம்ஸ் ஆஃப் பால் இஸ் ரோலிங். ஃபர்ஸ்ட் எவர் அட்டாக் நம்ம டீம்கிட்ட இருந்து லெஃப்ட் டு ரைட் சால்ஸ்பர்க். அற்புதமான மிஸ் பாஸ் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கோமஸ் நல்ல ஒரு த்ரூ பால் ஃபஸ்ட்டே அட்டம் போட்டாங்க. நல்ல சேவ் திவாகர்கிட்ட இருந்து. ஸ்டார்டிங்லேயே அற்புதமான சேவ் பண்ணாருங்க. அவரோட செலிப்ரேஷன்லேயே தெரியுது அது எப்படிப்பட்ட சேவ்னு. ஆக்சுவலாக கோல் போக வேண்டிய பால் இது. நல்ல ஒரு த்ரூ பால். இதுதாங்க எக்ஸ்பீரியன்ஸ்ட் கோமஸ்ங்கிறது. நல்ல சேவ், நல்ல பாலை ஈகிள்ஸ் ஐயா பார்த்துட்டு இருந்தார். அவரோட செலிப்ரேஷன்லேயே தெரியுது எப்படிப்பட்ட முக்கியமான சேவ்னு. ஃபஸ்ட் எடுத்தோடனே அட்டாக்கிங் ஆப்ஷன் நிறுத்தியிருக்காங்க அட்டலாண்டானே சொல்லலாம். நீங்கள் ஒரு கார்னர், லாங் கார்னர், இப்போ மறுபடியும் ஒரு சான்ஸ். நல்ல இன்டர்செப்ஷன். பால் இன்னும் நம்ம கைக்கு வரலை. அட்டலாண்டாவோட பொசிஷனில் தான் இருக்குது. நம்ம டிஃபென்ஸ் சைடு இருந்து ஒரு நல்ல ஒரு இன்டர்செப்ஷன் சவுதீஸ். அங்கே ஃபவுல் சவுதீஸ் மேலே. ஃபஸ்ட்டு 7 நிமிஷத்துலேயே ஒரு அட்டாக்கிங் ஃபுட்பாலை பார்த்தோம். இப்போ நம்ம சைடு இருந்த அட்டாக் ஒரு முக்கியமான இடத்துலேருந்து ஃபவுல் ரவிக்குமார் மேலே. அண்ட் ஸ்ட்ரெயிட் எல்லோ கார்டுனாங்க. அப்படிப்பட்ட ஃபவுல் தான் இது. ஒரு டேஞ்சரஸான ஃபவுல். அட்டாக்கிங் ஃபுட்பால் ஆடுறாங்க எங்கள் அட்டலாண்டா. டீம்மேட்ஸ் ஃப்ரெஸ்ட்ரேட் ஆகிறாங்க. இருந்தாலும் அது கிளியர் ஃபவுல் தான். பாலுக்கு தான் போனேன் ஆர்கியூ பண்ணுறாங்க. நல்ல ஒரு முக்கியமான இடத்துல நல்ல ஒரு ஃப்ரீ கிக். ஒரு இன்டர்செப்ஷனால வெளியே போயிடுச்சு பால். கர்னர்ட்ட இருந்து ஒரு கார்னர். அற்புதமாக இன்கவ் கார்னர் ஸ்ட்ரெயிட் டு கோல் கீப்பருங்க. ஒரு போர் கார்னர்னே சொல்லலாம். நல்ல பிளேட் ஆஃப் கொடுக்குறாங்கன்னே சொல்லலாம். மணிபாரதி, பிரபா, பாலாஜி ஒரு நல்ல ஃபினிஷிங் கொண்டவர். எப்படி இருந்தாலும் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் எங்கேருந்து கோல் எத்துவார்னே சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கேப்பபிலிட்டி இருக்கு இங்கே அவர்கிட்ட இருந்து. லோகேஷ், பிரபா, கிரியேட்டிவ் பிளே. இங்கே ஒரு நல்ல பாஸ் யாசருக்கு. அற்புதமான ஸ்ட்ரைக். ஃபர்ஸ்ட் கோல் ஆஃப் த டீம் கேப்டன் இருந்தே வந்திருக்கு. நல்ல ஒரு கிரியேட்டிவ் பாஸ் இங்கே பிரபாட்ட இருந்து. டீம் செலிப்ரேஷன் அங்கே. என்னதான் எவ்வளோ டஃப்பான அட்டாக்கை அட்டலாண்டா கொடுத்தாலும் ஒரே ஒரு ஷாட்லேயே கோல் அடிச்சிருக்காங்க இங்கே சால்ஸ்பர்க். தங்களோட ஹோம் டீம் ஃபேன்ஸுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்காங்க. என்ன மாதிரியான த்ரூ பால் இங்கே பிரபாட்ட இருந்து.
செம்ம ஃபினிஷிங் அங்கே யாசர்கிட்ட இருந்து. சூப்பரான ஃபர்ஸ்ட் டச் ஃபினிஷ்னே சொல்லலாம். நல்ல ஒரு ரைட் கார்னரை சேர்த்து ஒரு கொடுத்தாரு யாசருங்க. ஹோம் டீம் அட்வான்டேஜ் இருந்து ஸ்டார்டிங்லேருந்து லீடிங் கொடுத்து சால்ஸ்பர்க் 1 அட்லாண்டா 0. இங்கே ஒரு லாங் பால், மறுபடியும் ஒரு லாங் பாஸ், அங்கே மறுபடியும் திவார்ட் ஒரு சேவங்க. அட்லாண்டாவும் அட்டாக் போடுறாங்க. ஈக்குவலைசர் பண்ண முடியுமான்னு தெரில ஃபர்ஸ்ட் ஹாஃப்குள்ளே. நல்ல ரன் இங்கே கண்ணன்ட்ட இருந்து. முக்கியமான த்ரூ பால். ஜபாட்டாவும் நல்ல பிளேயர் தான் அவர். கோல் ஸ்கோரிங் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா கொடுப்பார் அவர் டீமுக்கு. இங்கே தேவையில்லாத ஒரு த்ரூ பால், மரிபார் திட்டு இன்டர்செப்ஷன் கிடச்சிருக்கு. அண்ட் ஃபவுல் சார். பால் இன்டர்செப்ட் பண்ண தான் போனார். கிளியரான ஃபவுலுங்க. பாலோமினோ சவுதிஸ் நிற்கிறார். நல்ல இன்டர்செப்ஷன். தனுஷ் அண்ட் பிரபா அசிஸ்ட் கொடுத்தவர். லாங் பால் இங்கே யாசருக்கு. நல்ல ஒரு பால் ரவிக்குமாருக்கு. ஃபினிஷ் பண்ணலை அவர். 5 டிஃபென்ஸ் இருந்தாலும் கோல் கீப்பர்ட்ட பால் கரெக்டாக கொடுத்துட்டு வந்துருக்காரு. கோமஸ், லெசிச் ஒரு 5-4 அட்டாக்குங்க. இங்கே ஒரு நல்ல ஓப்பனிங் கிடைக்குமா சான்ஸ்? அங்கே கோல் அட்டலண்டா பதிலடி கொடுத்துருக்காங்க சால்ஸ்பர்க்கு. அருமையான கோல் மலினோவிட்ட இருந்து. ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஃபேன்ஸ் சுற்றி இருக்காங்க அந்த பிட்சில். நல்ல ஒரு அட்டாக் ஃபுட்பால் பார்த்தோங்க. நல்ல த்ரூ பால் அங்கே. அதுதாங்க கேப்டன் கோமஸ். ஒன்றும் பண்ண முடியல திவாகர்னால. ஏன்னா ரொம்ப யார்டு கம்மியாக வந்துட்டார். கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த இடத்துல சேவ் பண்ணுறதுக்கும். அற்புதமான ஈக்குவலைசர் கொடுத்துருக்காங்க அட்டலாண்டாங்க. இங்கே ஒரு இன்டர்செப்ஷன். 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு சான்ஸ். 10 மினிட்ஸாக இருக்கு. இங்கே ஒரு கவுண்டர் அட்டாக்கான வாய்ப்பு. கண்ணன்ட்ட பால் போகுது. கல்டியாராவோட நல்ல இன்டர்செப்ஷனுங்க. கிருபாகரன், கண்ணா, பாலாஜி. கண்ணனுக்கு ஒரு த்ரூ பால், ஒரு நல்ல கிராஸ் கொடுத்தாருன்னா போதும் டீமுக்கு. நல்ல ஒரு இன்டர்செப்ஷன் இங்கே. ரவிக்குமார் அற்புதமான சான்ஸை விட்டாருங்க. யோகேஷ், பாலாஜி, பிரபாட்ட இருந்து நல்ல ஒரு ஹீல் பாஸ். இங்க கண்ணன் இங்கே ஃப்ரஸ்ட்ரேட்டட். கண்ணன் பாருங்க எப்படி வெளியே போச்சுங்கிற அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்காரு. நல்ல ஒரு பாஸ் நம்பர் 7 பிரபாட்ட இருந்தீங்க. கண்ணன் பாஸ் அடிச்சிருக்கலாம் கண்ணனுக்கு, ரவிக்குமாருக்கு. நல்ல ஒரு சேவ் அங்கே அட்டலாண்டா கோல் கீப்பர்ட்ட இருந்து. ஷார்ட் கார்னர். மணிபாரதி உள்ள போயிருக்காரு. கண்ணன் நல்ல ஒரு கிராஸ். இங்கே ஒரு ஓப்பன் போஸ்ட் ஜபாட்டாவுக்கு. நல்ல வேலையை நம்ம டிஃபென்ஸ்லாம் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. 3 minutes until the end of the first half. நல்ல ஒரு இன்டர்செப்ஷன். டிஃபென்சிவ் வைஸாக நல்லா பண்ணுறாங்க சால்ஸ்பர்க். இன்னும் முடியலைங்க. சான்ஸ் ஆஃப் த டார்கெட்டில் வெளியே போயிடுச்சு. நல்ல ஒரு கிக்குன்னு சொல்லலாங்க. இன்ச்சஸ் அவே. திவாகர் இன்னும் ஃப்ரஸ்ட்ரேட்டராக இருக்காது டிஃபென்ஸ்ட இருந்து.
லாஸ்ட் பால் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஆஃப். பாலாஜி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேருந்து 1-1 சால்ஸ்பர்க் அண்ட் அட்டலாண்டா. ரெண்டு டீமும் நல்லா டஃப் கொடுத்தாங்கன்னே சொல்லலாம். அண்ட் கேப்டன் கோமஸ் வந்து அற்புதமான ஒரு அசிஸ்ட்னால அவங்களுக்கு கோல் போயிருக்கு. பொசஷன் ரெண்டு பேருமே 50-50 அண்ட் ஷாட்ஸும் ஒரே மாதிரி தான் வச்சுருக்காங்க. நல்லபடியாக போயிட்டுருக்கு. நிறையா ட்ராமா நடக்குது. வாங்க செகண்ட் ஹாஃப்குள்ளே போவோம். And Atalanta starting from left to right and side change after first half. நல்ல ஒரு இன்டர்செப்ஷன் சால்ஸ்பர்க் இருந்து. பிரபா சவுதீஸ் இங்கே ஒரு கண்ணன் நல்ல பாஸ் பாலாஜிக்கு ஃபினிஷிங் மட்டும்தான் கொடுக்கணவர். வாட் அ கோல் அங்கே பாலாஜி. சொல்லிட்டு இருக்கும்போது எப்படி ஃபினிஷ் பண்ணுவார்னே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம் அவரை பற்றி. நல்ல ஒரு அசிஸ்ட் கண்ணன்ட்ட இருந்து செகண்ட் ஹாஃபோட நல்ல ஸ்டார்ட்னே சொல்லலாங்க. Home team celebration starts again. பியூட்டிஃபுல்லான கேம் பிளே செகண்ட் ஹாஃப்ல. அந்த இன்டர்செப்ஷன்லேருந்து பாஸ் வரைக்கும் சூப்பராக பண்ணாங்க. நல்ல டிகிரி கம்மியாக இருக்கும்போது கூட பாலாஜி சூப்பராக அதை ஃபினிஷ் பண்ணியிருக்காரு ஒரு கர்லரை வச்சு. நல்ல அசிஸ் கண்ணன்ட்ட இருந்து நல்ல ஒரு ரைட் கார்னரை நோக்கி ஒரு ஷூட் அடித்தார். கான்ஃபிடென்ட்டான ஷூட்டுன்னு சொல்லலாம். அது ஃபஸ்ட் டச் ஷூட்டும் தான். அதுவும் நிறையா ஃபஸ்ட் டச்லேயே மேக்ஸிமம் நிறையா மிஸ்டேக் பண்ணுவாங்க. இருந்தாலும் பாலாஜி அற்புதமாக முடிச்சு கொடுத்துருக்காரு அந்த பாலை. ஸ்டார்ட் ஆன 3 நிமிஷத்துலேயே ஒரு கோல். மறுபடியும் அட்டலாண்டா லெஃப்ட்லேருந்து ரைட்டு ரோல் பண்ணுறாங்க. நல்ல ஒரு த்ரூ பால் அங்கே கோசன்ஸ்க்கு. மணி பாரதி நல்ல ஒரு ஹெட்டர். யாசர் கோல் ஸ்கோரர் ஆஃப் டுடே. பால் அழகாக ஆப்போனண்ட்டை கொடுத்துட்டு வந்திருக்காரு. கோசன்ஸ் இங்கே ஒரு கிராஸ் மட்டும்தான் இருக்கு. சேவ் பியூட்டிஃபுல்லான சேவ் இங்கே திவாகர்ட்ட இருந்து. 2-2 ஆயிருக்கணும் அந்த இடத்துல. முக்கியமா நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாரு அங்கே திவாகர். நீங்க சவுதீஸ் வெல்கம். பாலாஜி ரவிக்குமார் ஜபாட்டா அங்கே ஒரு மிஸ் பாஸ் டீம் கிடையாது. நல்ல ஒரு த்ரூ பாலிங்க. ஆஃப் சைடுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை. ஜபாட்டாவோட ஸ்ட்ரைக் அங்கே இன்னும் பொசிஷனில் தான் இருக்காங்க அட்டலாண்டா. நல்ல ஒரு இன்டர்செப்ஷனுங்க. யாசர் நல்ல ஃபேஸ் கொடுக்குறாரு ரைட் விங்லேருந்து. ஒரே ஒரு பாஸ் இங்கே பாலாஜி. நல்ல ஒரு இன்டர்செப்ஷன். இருந்தாலும் பால் நம்மள்ட்ட தான் இல்லை. லோகேஷ் மிஸ் பாஸ் பண்ணியிருக்காருங்க. ரியல் டெண்ட் ஒரு நல்ல அட்டாக். நம்ம டிஃபென்சிவ் மிஞ்சி ஓப்பனில் வர்றாரு. இங்கே ஃபைனல் டச்சா திவாகர். நல்ல ஒரு சேவ் இங்கே. சூப்பரான கான்ட்ரிபியூஷன் திவாகர்ட்ட இருந்து இந்த மேட்ச்சு. நீங்கள் ஒரு நல்ல த்ரூ பாலுங்க. ரவிக்குமார் கோசன்ஸ் ஜபாட்டா முரியல் ஜபாட்டா இங்கே கண்ணா நல்ல பால் போதுங்க. 1 vs 3 யாசர்ட் இருந்து மறுபடியும் கண்ணா நல்ல ஒரு த்ரூ பால் அட்டாக்குங்க. நல்ல ஒரு சேவ் அட்டலாண்டா கோல் கீப்பர்ட்ட இருந்து. பியூட்டிஃபுல்லாக போயிட்டு இருக்கு கேம்னு சொல்லலாம். நல்ல கிரியேட்டிவாக விளாண்டார் கண்ணன். சூப்பரான த்ரூ பாலுங்க. 1-on-1 நல்லா பிக்கப் பண்ணுறாங்க ரெண்டு விங்கர்ஸும் டீமுக்கு. நல்ல ஒரு செலிப்ரேஷன். 3-1 இருக்க வேண்டிய கோல் இது. இங்கே ஒரு கார்னர் யாசன்ட் இருந்து அண்ட் ஜபாட்டாக்கு சப்ஸ்டியூஷன். இங்கே டபுள் ஸ்ட்ரேஞ்சுன்னே சொல்லலாம் அட்லாண்டாக்கு. ஸ்ட்ரெயிட் டு தி கோல் கீப்பர். ஃபஸ்ட்டு மேட்ச்னால எதுவும் சப்ஸ்டியூட் கொடுக்கலையா என்னன்னு தெரில மேனேஜர் சால்ஸ்பர்க்கு. ஹெட்டர் மிஸ் பண்ணியிருக்காரு கிருபாகரன். அண்ட் கோமஸுங்க நல்ல ஒரு பிக்கப் கொடுத்தாரு பாலாஜி. இங்கே கண்ணன்ட்ட பூஸ்ட் இல்லை, ஸ்டெமினா கம்மியாக இருக்குது. ரவிக்குமாருக்கு ஒரு நல்ல த்ரூ
எப்படிப்பட்ட சான்ஸ், ஓப்பன் சான்ஸை மிஸ் பண்ணிடுறார் ரவிக்குமார். அண்ட் ஃபைனல் சப்ஸ்டியூஷன் ஃபார் அட்டலாண்டா. நம்ம டீம் இங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறாங்க. ரவிக்குமார் இங்கே சப்ஸ்டியூஷன். டைம் ஓட்டுறதுக்காக ரெஃப்ரி தள்ளி விடுறாங்க ரவிக்குமாரை. அண்ட் ஹியர் கம்ஸ் நவீன்குமார். ஸ்டில் 10 minutes தான் இருக்கு மேட்ச் முடிய. பிரபா ஒரு நல்ல ஒரு டிஃபென்சிவ் பிளே. அங்கே பாலை க்ளூ பண்ணி வச்சிருக்காரு கால்லே சதீஷ் யாசர். இங்கே நவீன்குமார் சப்ஸ்டியூட் ஷூட். ரெண்டாவது ஒரு சூப்பர் சேவ் அட்லாண்டா கோல் கீப்பர்ட்ட இருந்து. வந்த உடனே நவீன்குமார் ஒரு குரூஷியலான ஷூட் எடுத்தார்னே சொல்லலாம். மலினோவ் கோல் ஸ்கோரர் ஃபார் அட்டலாண்டா. இன்னும் ஃபுட்டில் தான் இருக்குது. நல்ல ஒரு இன்டர்செப்ஷன் அட்டெம்ப்ட். அங்கே டிஃபென்சிவே திவாகருக்கு வேலை இல்லாமல் கொடுத்துட்டாங்க. அப்படி ஒரு சேவ் அங்கே. நல்ல இன்டர்செப்ஷனே சொல்லலாம். இங்கே தனுஷ்ட இருந்து திவாகரே அவர் பாராட்டுறாரு. அண்ட் ஃபைனல் மினிட்ஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மேட்ச். கார்னர் மலினோட்ட இருந்து ஹெடர் அண்ட் ஆஃப் த டார்கெட் இலிசிச். நல்ல ஒரு கிராஸ். ஆனால் பால் வெளியே போயிருச்சு. ஸ்டாப்பேஜ் டைம் 3 minutes கொடுத்துருக்காங்க ரெஃப்ரி. பாலை கொஞ்சம் டிஃபெண்ட் பண்ணாலே போதும், ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிடலாம். மறுபடியும் அட்டாக்குங்கள. நல்ல ஒரு பாலுங்க. ஆஃப் சைடு. நல்ல வேலை. இங்கே கோலாறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கலாம். And the first match comes to an end. Salzburg 2, Atalanta 1. நல்ல ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க எஃப்சி நரிக்கூட்டம் இந்த UEFA சாம்பியன்ஸ் லீக்ல. நல்ல குரூஷியலான வின்னே சொல்லலாங்க. பொசஷன் வைஸ் நல்லா போயிருக்காங்க ரெண்டு டீமும். சேம் அட்டாக்கிங்கில் தான் இருக்காங்க. ஆனால் முக்கியமான 2 கோல் மேட்சை மாற்றிருச்சுங்க. அட்லாண்டா கோல் கீப்பர் பொறுத்தளவு சூப்பரான சேவும் கொடுத்தாரு. மேன் ஆஃப் த மேட்ச் டு த கேப்டன் ஆரம் யாசர். பாலாஜி அற்புதமாக பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் மேட்ச். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் டேயோட ரிசல்ட் பார்க்கலாம். ரியல் மேட்ரிட் பாரிஸ் சென்ஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. நம்ம பூல்ல இருந்து மான்செஸ்டர் சிட்டி 1-0 ஜெயிச்சிருக்காங்க. நம்மளோட பாயிண்ட்ஸ் டேபிள் கோல் டிஃபரன்ஸ் சேம். நம்மளுக்கும் மேன் சிட்டிக்கும் டஃப்பாக கொடுக்குற மேன் சிட்டி தான். அண்ட் தட்ஸ் ஆல் ஃபோக்ஸ். தேங்க்யூ ஃபார் டுடே. மீண்டும் அடுத்த மேட்ச்சில் உங்களை சந்திக்கலாம். அண்டில் தென் சைனிங் ஆஃப் எஃப்சி நரிக்கூட்டம்.